இன்று மூத்த வயதில் மூத்த, ஒழுக்கத்தில் மூத்த, அறிவில் மூத்த, அறிவுடையவர்கள், நன்மை தீமையை உணர்த்தக்கூடிய, நீதியை தர்மத்தை உணர்த்தக்கூடிய அறிவுடையவர்கள். அவர்களுடைய நட்பு கேண்மைனா நட்பு. திறனறிந்து தேர்ந்து கொள்ளல், ஆராய்ந்து அவர்களை எப்படி கூட வச்சிருந்தா கூட இருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள தேர்ந்தெடுக்கணும். ஒரு பெரியவங்க ஈஸியா நம்ம கூட சேர மாட்டாங்க. அவங்கள மதிக்கணும், அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், அவங்கள வணங்கணும், அவங்க விரும்பின மாதிரி நடந்துக்கணும், அவங்க சொல் கேட்கணும். அப்பனாதான் பெரியவங்க நம்ம கூட இருப்பாங்க. அப்படிப்பட்ட பெரியவங்க, அறத்தை சொல்லி தரக்கூடிய மூத்தவர்கள், அறிவுடையவர்கள், அப்படிப்பட்ட பெரியவங்களுடைய துணையை அவர்களுக்கு தகுந்தவாறு, நம்ம சொல்றத பெரியவங்க கேட்க மாட்டாங்கல்ல, பெரியவங்களுடைய அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிட்டா நம்ம கூட இருப்பாங்களோ அதுதான் திறனறிந்து தேர்ந்து கொள்ளலாம். அவங்களை எப்படி நம்ம கூட வச்சுக்கலாம்ன்ற அந்த திறமையை அறிந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும், அதை கத்துக்கிட்டு அது மாதிரி அவங்களை கூட வச்சுக்கணும். சரி, அப்படிப்பட்டவங்க நம்ம கூட இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. உற்ற நோய் நீக்கி நமக்கு என்ன துன்பம் வருதோ அதை அவங்களால நீக்க முடியும். உறாமை உட்கார்க்கும், மீண்டும் அந்த துன்பம் வராம அவங்களால பாதுகாக்க முடியும். அப்படிப்பட்ட பெற்றியார் என்றால் பெரியவர்கள், அவர்களை பேணிக் கொள்ள வேண்டும். அவங்க நம்ம கூட இருந்தா போதும், நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதையும் சரி பண்ணிடுவாங்க, மீண்டும் அந்த கஷ்டம் வராம பார்த்துப்பாங்க. அப்படிப்பட்ட பெரியவங்க கிடைச்சா அவங்கள விட்டுறாதீங்க. அதுதான் பெரிய விஷயம். அரியவற்றுள் எல்லாம் அறிது, அதுதான் நாம் பெறக்கூடிய பேறுகளிலேயே மிகச்சிறந்த பேரு எது தெரியுமா? அரியவற்றிலேயே அரிது எது தெரியுமா? நம்ம பெரியவங்க யாரோ அவங்கள துணையாக நம்ம என்ன செய்யணும், பேணி தமார கொள்ளல். பெரியவர்களை நம்ம என்ன செய்யணும், பேணி அவர்களை சிறப்பு செஞ்சு அவங்களை கூட வச்சுக்கிறது தான். இப்ப இன்னைக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா சரியான தகுந்த பெரியவர்கள் கிடைச்சாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாரு. எந்த ஒரு அரசியல் கட்சியா இருக்கட்டும், எந்த ஒரு தொழில் நிறுவனமா இருக்கட்டும், எப்பவுமே நீங்களே நாளைக்கு அரசு ஊழியர் ஆகிறீங்கன்னா தகுந்த பெரியவர்கள், நம்முடைய நலம் விரும்பிகள், அறிவுடையவர்கள், அவங்களுக்கு கூட பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். அதுதான் பெரிய விஷயம். அவங்க ஒரு கஷ்டம்னா எனக்கு எப்படி ரிப்ளை கொடுக்கணும் அவங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்து பாருங்க. தம்மின் பெரியாரை தமார உலகுதல், வன்மையுள் எல்லாம் தலை. ஒருத்தனுக்கு வலிமையிலேயே மிகப்பெரிய வலிமை எது தெரியுமா? வன்மையுள் எல்லாம் தலை. தலை சிறந்த வலிமை எது தெரியுமா? தம்மை விட பெரியவங்களை என்ன செஞ்சுக்கணும், துணையாக கொண்டு வாழணும். தமார உலகுதல்னா துணையாக கொண்டு வாழ்தல், நடத்தல். சரியா? அதுதான் ஒருத்தருக்கு மிகப்பெரிய வலிமை. ஓகே, சரி. சூழ்வார் கண்ணாக ஒழுகலாம் மன்னன். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த உலகமே அறிவாளிகள் பின்னாடிதான் ஓடும். பாருங்க, அறிவானவங்களை எல்லாரும் கூட வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. சூழ்வார் கண்ணாக அப்படின்னா அறிவுடைய பெரியவர்களை தான் இந்த உலகம் கண்ணாக கொண்டு இயங்குவதால். அதனால ஒரு மன்னன் என்ன செய்யணும் அப்படின்னா, அப்படிப்பட்ட சூழ்வாரை என்றால் அறிவுடைய பெரியவர்களை துணையாக சூழ்ந்து கொள்ள வேண்டும்னா தான் கூடயே வச்சுக்கணும். ஏன்னா அவங்களாலதான் உலகமே நல்லா இருக்கு. கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இந்தியா கவர்மெண்ட் அப்படித்தான், எல்லா கவர்மெண்டும் அப்படித்தான். அறிவா ஆலோசனை செல்லக்கூடிய அவங்களாலதான் ரன் ஆகும். அதுதான் சொல்றாங்க. அடுத்த குரல் பாருங்க. அப்படி ஒரு வேலை தக்கார் இனத்தானை தானொழுக வல்லானை, தகுந்த பெரியோர்களை தன் இனமாக கொண்டு தானும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒழுகக்கூடிய வல்லவன். வல்லவன்னா மன்னன். ஒரு மன்னன் இருக்கான், தனக்கு தகுதியான பெரியவர்களை கூட வச்சுக்கிறான். தானும் ஒரு செயலை எப்படி செய்யணும்னு அவனுக்கு தெரியுது. அப்ப ரெண்டு வழியே ஆச்சு. ஒண்ணு, ஒரு செயலை எப்படி செய்யணும்னு எனக்கும் தெரியுது, இன்னொன்னு தகுதியான பெரியவர்களே என் கூட இருக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்டவனை இந்த பகைவரால் வெல்ல முடியுமா? செற்றார் செய்ய கிடந்தது இல். பகைவரால் வெல்லக்கூடிய காரியம் ஒண்ணு இருக்காது. அப்படிப்பட்டவனை யாருமே என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. அதான் தக்கார் இனத்தானாய், தகுந்த இனத்தை தனக்கு துணையாக கொண்டவனாய், தகுந்த பெரியவர்களை தன் கூட வைத்துக் கொண்டவனாய், தானும் ஒழுக, தானும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற தந்திரம் அறிந்தவனாய், அதில் வல்லவனாக, அது அப்படிப்பட்ட வல்லவனாக இருக்க முடியும். அதனால அப்படிப்பட்ட வல்லவனை இந்த பகைவரால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் ஒரு படி மேல போய் சில பேர் நமக்கு நாமளே என்ன செஞ்சு பண்ணா தப்பு பண்ணிப்போம். அப்படிப்பட்ட தப்பு பண்றவங்களை திருத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதை வள்ளுவர் சொல்றாரு, இடிக்கும் துணையாரை. சில பெரியவங்க நம்மளை இடித்து புத்திமதி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பெரியவங்களை நம்ம கூட வச்சுக்கிட்டோம்னா, அவங்க நமக்கு புத்திமதி சொன்னாலும் பரவாயில்ல நம்ம கூட வச்சுக்கிட்டோம்னா, அப்படிப்பட்ட ஆழ்வாரை யாரே, அதாவது தனக்கு தான் புத்திமதி சொல்றாங்கன்னு தெரிஞ்சும் அப்படிப்பட்ட பெரியவங்களை நம்ம கூட நம்ம வச்சுக்கிட்டோம்னா, அப்படி ஆழக்கூடிய தன்மை நம்மகிட்ட இருந்ததுன்னா, அப்படிப்பட்ட உங்களை என்ன செய்ய முடியாது, கெடுக்கும் தகைமையவர் யாரே. யாரே அவனை கெடுக்க முடியும்? யாரும் கெடுக்க முடியாது. ஏன்னா நீ தப்பான பாதையில போறதுக்கு முன்னாடியே உனக்கு புத்திமதி சொல்லி அவங்க திருத்திடுவாங்க. அப்படி நமக்கு அப்பா அம்மா பெரியப்பா பெரியம்மா சொந்தக்காரங்க ஆசிரியர்கள் யாராவது இருப்பாங்க பாருங்க. அப்படிப்பட்ட இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரை, அப்படிப்பட்டவங்களோட பேச்சு கேட்டா போதும், நம்ம தப்பான பாதையில போகும்போது நம்ம என்ன செஞ்சுவாங்க, சரி பண்ணிடுவாங்க. இல்ல சார் எனக்கு யாருமே வேண்டாம், என்னை திருத்தணும்னு யாரும் இருக்கணும்னு அவசியமே இல்லை.